மூப்பு தன்னலாண்டுக்கு உருப்படாதவன் ஒண்ணுக்கோ கொடுத்து ஏழு விடப்பு நாடடிச்ச மூப்பு மூப்பு உருப்படாதவன் ஒண்ணுக்கோ கொடுத்து விடப்பு கலர் கலரா கலர் கலரா நோட்டடிச்சு கருப்பு பழத்தை மூடி மறைச்ச கில்லாடு மரநிற மோடி செல்லாத நோட்டு என்ற பொல்லாத திட்டத்துக்கு பின்னாடி போனோமே ஆடு கலர் கலரா நோட்டடிச்சு கருப்பு பழத்தை மூடி மறைச்ச கில்லாடு நரேந்திர மோடி உன் செல்லாத நோட்டு என்ற பொல்லாத திட்டத்துக்கு பின்னாடி போனோமே ஆடு நியூ இந்தியா டிஜிட்டலில் வரும் இந்தியா நியூ இந்தியா டிஜிட்டலில் வரும் இந்தியா பேரு மட்டும் வச்சிய நீ ஜோரா பேரு மட்டும் வச்சிய நீ ஜோரா போச்சு வியாபாரம் முழுச பேச்சு கொங்குறைய நாடு நாடு நாரா போச்சு வியாபாரம் முழுச பேச்சு கொங்குறைய நாடு நாடு நாரா காலடிச்ச மூப்பே ஓதிட்ட நல்லாண்டூப்பே புறப்படாதவன் ஒண்ணுக்கு கொடுத்த ஏனி விடப்பே காலடிச்ச மூப்பே ஓதிட்ட நல்லாண்டூப்பே புறப்படாதவன் ஒண்ணுக்கு கொடுத்த ஏனி விடப்பே கலர் கலரா நோட்டடிச்சு கருப்பு படத்தை மூடி மறைச்ச கில்லாடி நரேந்திர மோடி உன் செல்லாத நோட்டு என்ற பொல்லாத திட்டத்துக்கு பின்னாடி போனோமே ஆடி கருப்பு பணத்தை கண்டுபிடிச்சத பங்கு கொடுப்போம் கருப்பு பணத்தை கண்டுபிடிச்சத பங்கு கொடுப்போம் கட்டையில மூழ்கினதோ நீதா கட்டையில மூழ்கினதோ நீதா கட்டையில மூழ்கினதோ நீதா கட்டையில மூழ்கினதோ நீதா 10 வருஷம் ஓடி போச்சு வாக்குறுதி என்னாச்சு திரும்பி வர இல்லையே போயா 10 வருஷம் ஓடி போச்சு வாக்குறுதி என்னாச்சு திரும்பி வர இல்லையே போயா காலடிச்ச மூப்பே ஓதிட்டனலாண்டூப்பே உருப்படாதவன் ஒண்ணுக்கு கொடுத்து ஏனி விடப்பே காலடிச்ச மூப்பே ஓதிட்டனலாண்டூப்பே உருப்படாதவன் ஒண்ணுக்கு கொடுத்து ஏனி விடப்பே கலர் கலரா நோட்டடிச்சு கருப்பு பழத்தை மூடி மறைச்ச கில்லாடி நரேந்திர மோடி உன் செல்லாத நோட்டு என்ற பொல்லாத திட்டத்துக்கு பின்னாடி போனோமே ஆடி கலர் கலரா நோட்டடிச்சு கருப்பு பழத்தை மூடி மறைச்ச கில்லாடி நரேந்திர மோடி உன் செல்லாத நோட்டு என்ற பொல்லாத திட்டத்துக்கு பின்னாடி போனோமே ஆடி காலடிச்ச மூப்பே ஓதிட்டனலாண்டூப்பே காலடிச்ச மூப்பே ஓதிட்டனலாண்டூப்பே உருப்படாதவன் ஒண்ணுக்கோ கொடுத்து ஏனி விடப்பே உருப்படாதவன் ஒண்ணுக்கோ கொடுத்து ஏனி விடப்பே கலர் கலரா நோட்டடிச்சு கருப்பு பழத்தை மூடி மறைச்ச கில்லாடி நரேந்திர மோடி கலர் கலரா நோட்டடிச்சு கருப்பு பழத்தை மூடி மறைச்ச கில்லாடி நரேந்திர மோடி உன் செல்லாத நோட்டு என்ற பொல்லாத திட்டத்துக்கு பின்னாடி போனோமே ஆடி காலடிச்ச மூப்பே ஓதிட்டனலாண்டூப்பே உருப்படாதவன் ஒண்ணுக்கோ கொடுத்து ஏனி விடப்பே காலடிச்ச மூப்பே ஓதிட்டனலாண்டூப்பே உருப்படாதவன் ஒண்ணுக்கோ கொடுத்து ஏனி விடப்பே உருப்படாதவன் ஒண்ணுக்கோ கொடுத்து ஏனி விடப்பே வாக்காளர்களே, மக்கள் தயாராகிவிட்டார்கள். இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பது பெரியவர்களே. ஆகவே நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். வருகின்ற தேர்தல் என்பது இந்த தேசத்தின் விடியலுக்கான தேர்தல், இந்த தேசத்துடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு மகத்தான தேர்தல். இது ஒரு குருஷேத்திர பூமியாக மாறப்போகிறது பெரியவர்களே. ஏனென்று சொன்னால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கின்ற ஒரு பகிரங்கமான யுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு பக்கம் பாசிசம். ஆமா ஆமாங்க, ஒரே தேர்தல் மயம், ஒரே தேர்தல் மயங்க. பறக்கும் படை வேற ஒரு படம், பறக்கும் படை ஒரு பக்கம் வந்து பறந்து பறந்து குடிக்குது. அங்கங்க காசு பக்கோடா வேற நடக்குது. அது ஒரு பக்கம் நடக்குது. காசு பக்கோடா. ஆமா, உங்களுக்கு தெரியுமா? தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரத்தை ராகு 9 மணி வரையும் பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க. ஆமா, நாளைக்கு
நாளைக்குங்க நாளைக்கு 9 மணி வரையிலும் பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் சுறுசுறுப்பாக வேலை செய்யுது. சுறுசுறுப்பாக வேலை செய்தியா? எக்கச்சேடு. எக்கச்சேடு. என்ன தேதி 17 17 இன்னைக்கு. 6 மணி வரை முடியுது. ஆமா. ஆனா நம்ம குத்துற அறிக்கையில ராவு 9 மணி வரையிலும் நடத்தலாம். ராவு 9 மணி வரையிலும் நடத்தலாம் இருக்குது. இந்த லட்சத்துல தேர்தல் ஆணையம் வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? எல்லாம் தான் நடக்கும். ஆமா ஆமா, எல்லாமே நடக்கத்தான் போகுது. ஒரு பக்கம் அப்படி இருக்கு. ஆமாங்க. ஆனா மோடி கூத்து பெரிய கூத்து. பெரிய கூத்துங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அவர் தமிழ்ல பேச, தமிழ்ல அவரு பேச, அவங்க கட்சிக்காரலாம் இந்தியில பேச, அவங்க கட்சிக்காரலாம் இந்தியில பேச கொடுமை. வந்தாரு என்ன பண்ணாரு? வந்து என்ன பண்ணாரு? வேலூருக்கு வந்தாரு. வேலூருக்கு இங்க பக்கத்துல வேலூருக்கு வந்தாரு. பேச ஆரம்பிச்சாரு. இல்ல தமிழ்ல வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோடு உயரும், உயரும், குடி உயரும், கோல் உயரும், கோல் உயரும். ஆமா, கோல் உயரும். கோல் உயர்வா. நம்மால் பார்த்தான். என்ன பார்த்தான்? ஏற்கனவே வெற்றி செல்வம் வீடியோ பண்ணினே இருக்கிறாங்கல்ல. மோடி இப்படி பேசுறாரு. ஆமா. நம்ம யூடியூப் எழுதி வச்சுட்டான். மானம் கட்டவன டீசல் விலை உயருது, பெட்ரோல் விலை உயருது, ஜிஎஸ்டி வரி உயருது, அம்பானி அதானி மட்டும் சொத்து உயருதுடா. அம்பானிக்கும் அதானியோட சொத்து பயங்கரமா உயருது. எடுத்து போட்டோம். மோடி அவுட். ஆனா இப்படி இருக்கிற நிலையில இன்னைக்கு நாட்டுல வந்து மோடி நான் தமிழ்நாட்டுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு என்ன முழுமையா ஈடுபடுத்திக் கொள்ள போறேன்னு சொல்லி வேலூர்ல பேசுறாரு. அந்த கட்சியில் அதை விட ஒரு பெரிய ஜாம்புவான். அங்க ஒரு ஜாம்புவான். அவர் பேரு ராஜ்நாத் சிங். மதுரைக்கு வர்றாரு. அப்படியே சர்ன்னு வந்து இறங்கினாரு. பயங்கரவாதத்தை இந்தியாவில் ஒழித்து விட்டோம். இந்தியாவில் ஒழிச்சிட்டோம். பயங்கரவாதத்தை இந்தியாவிலேயே ஒழிச்சிட்டோம். அதையே பயங்கரமா சொல்லிக்கிறார் ராஜ்நாத் சிங். சொல்றாரு பயங்கரவாதம் இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது. நம்மளுக்கு பார்த்தாங்க. சும்மானால பயங்கரவாதி ஒழிக்கிற மணிப்பூர் சந்தி சிரிக்குது. ஒரு ராணுவ வீரர் மனைவியை இந்திய ராணுவ வீரர் மனைவியை துணியெல்லாம் கழிச்சிட்டு அம்மனப்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில ஊர்வலமா நடத்தினியே. படுபாவி வெக்கையில சூரியன்ல சோழையில அங்க பாக்க இங்க பாருனா மைக்கு பாத்து அதுல துப்பிடாத. சொல்லுங்க. உனக்கு ரொம்ப ஆவேசமா இருக்குன்னு மட்டும் புரியுது. விஷயத்துக்குள்ள வாங்க. மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய ஐக்கியத்தில் நடத்தி இந்தியாவோட பிரதமர் பேரு மோடி ஒரு வார்த்தை சொன்னானா? ஒரு கண்டிப்பு தான் கண்டிச்சானா? மாணவன் சூடு சொரண இல்லையே. உனக்கு வெக்கமான இல்லையே. ஓட்டு கேக்குறீங்க. நம்மளால பார்த்தா இப்ப கூட 2 பேர் வந்தாங்க. எப்படி ஜெயிச்சிடுமான்னு கேட்டாங்க. சந்தேகம் என்னன்னு கேட்டேன். இல்ல தமிழ்நாட்டுல ஜெயிச்சிடுவோம், ஆனா வட இந்தியாவில ஏதோ பட்டன் அமுகனா அது ஏதோ ஓட்டு போய் விழுந்துருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க. இங்க முன்னாள் எஸ்ஐ வேற வேடிக்கை பாக்குறாரு. ராகுல் காந்தி வேகமா போறாரு. ஆமா அப்படியே எகிர்றாரு. அப்படியே ஜம்ப் பண்றாரு. மோடி முடியல. தெனாருது தலைவரே. மோடிக்கு பயம் புடுங்கல் எடுத்துச்சு. ஆமா போச்சுனா இந்த வாட்டி ஒண்ணு வேலைக்கு ஆகாது போலகுது. என்ன பண்றது தெரியல. அதனால பேதி புடுங்குது மோடிக்கு. ஆமா பார்த்தா மோடியுடைய ஜம்ப் பண்ணி வேலைக்கு ஆகாது. வட இந்தியாவுல உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சியும் அகிலேஷும் வலுவான கூட்டணி. ஓட்டு அப்படியே திரும்புது. ஆமாங்க. ராஜஸ்தான்ல திரும்புது. உத்தரப்பிரதேச திரும்புது. பீகார்ல திரும்புது. பஞ்சாப்ல கெஜ்ரிவால். ஆமா. டெல்லியில கெஜ்ரிவால். தமிழ்நாட்டுல ஸ்டாலின். கேரளால பினராயி விஜயன். கர்நாடகால சீதாராமையா. ஆந்திரா கர்நாடகா. இப்ப வந்தாரு இந்திய தமிழ்நாட்டுக்கு. ஆமாங்க. முகம் கொஞ்சம் வாட்டமா இருக்குதுப்பா. முகம் மோடிக்கு கொஞ்சம் வாட்டமா இருக்கு. கொஞ்சம் வாட்டமா தான் இருக்குது. தோல்வி பயம். ஆமாங்க. அவருக்கு மனசுல திக்கு நடிக்குது. ஐயோ மேல துண்ட அவர் போட்ட சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் சமீபத்துல வந்துச்சு. அந்த திட்டத்தை போட்டாங்க. என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க. மாநிலங்களவையில இந்த சட்டத்தை நிறைவேற்ற அவங்களுக்கு போதிய சீட் இல்ல சக்தி இல்ல. ஆமா மோடி நிக்கிறாரு. அப்பதான் வந்தாரு எடப்பாடி. யாரு? எடப்பாடி வந்தாரு. தம்பி இப்படி நில்லுங்க. கொரோனா ஆமா மோடி பார்த்தாரு. ஆமா யார பார்த்தாரு? மோடி எடப்பாடியை பார்த்தாரு. எப்பா
மாநிலங்களவையில குடியுரிமை சட்டத்தை குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்ற எனக்கு சீட்டு கம்மியாகுதுப்பா. எடப்பாடி சொன்னாரு, நீ எவ்வளவு சட்டம் ஒன்னாலும் போடு, நீ எவ்வளவு சட்டம் ஒன்னாலும் திருத்து, நான் உனக்கு சப்போர்ட். நான் சப்போர்ட். நீ எத்தனை சட்டத்தை நான் உனக்கு சப்போர்ட். கூடவே இன்னொரு சீட்டும் வருது. அவர் தான் சமூக நீதி காவலர். அவரு சமூக நீதி காவலர். ஆமா. அவர் கேட்காதவே ஓட்ட போட்டார். விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கிற முஸ்லீமை வெளியேற்றிருக்கு. இலங்கையிலிருந்து தமிழ் வந்தா வரவேற்க கூடாது. அப்படியே விலக்கி அடிப்போம். இதுக்கு ஓட்டு போட்ட இந்த ரெண்டு அயோக்கியர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல யோக்கிய மாதிரி ஓட்ட கேட்க வராங்க. ஜனங்க விடுவாங்களா? ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. இப்ப ஓட்டு கேட்டு ஒரு பாட்டி. ஆமாங்க. போயிட்டாங்களா? அந்த பறக்கும் பட யோகிய வாரா இழுத்து சத்துங்க வீட்ட நாடு பார்த்தது போதும் ஓடி வித்த மாத்தி போடுங்க ஓட்ட. இதுவரைக்கும் பார்த்ததில்லை. யோகிய வாரா இழுத்து சத்துங்க வீட்டை அது பார்த்தது போதும் ஓடி விட்ட பாத்தி பொருந்த ஓட்ட. கர்வரட்டி கள்ள கூட்டு ரகசியம் தான் தேர்தல் பத்திரம். கர்வரகசியம் தான் தேர்தல் பத்திரம். கண்ணுக்கே சேட வர மூச்சுக்குங்க தேசம் பத்திரம். அட வாங்கி வச்ச காசுக்கு மேல கூற அங்க வைக்க கேடு. யோகிய வாரா இழுத்து சத்துங்க வீட்டை அடி பார்த்தது போதும் ஓடி விட்ட மாத்தி கொடுத்த ஓட்ட. ஏழை தாயின் வீட்டுக்குள்ள வாய கூட திறக்கவில்லை. யோகியவா இழுத்து சத்துங்க வீட்டை அடி பார்த்தது போதும் ஓடி விட்ட மாத்தி கொடுங்க ஓட்ட. எல்லையில ராணுவத்தில சோத்துலையோ கைய வச்சா. எல்லையில ராணுவத்தில சோத்துலையோ கைய வச்சா. அதானி அம்பானிக்கு தள்ளுபடி முக்கிய வச்சா. அதானி அம்பானிக்கு தள்ளுபடி முக்கிய வச்சா. அடிச்சு ரொம்ப காலம் பிடிச்சு
பிடிச்சு யோகிய வரா யோகிய வரா யோகிய வரா இழுத்து சத்த வீட்ட அது பத்தது போது ஓடி ஆட்டி கொடுத்த மூத்த அன்பான பெரியவர்களே, வாக்காளர்களே, இந்த மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டணும் சொல்லிட்டு மதுரையில வந்து ஒரே ஒரு செங்கலை வச்சுட்டு போயிட்டாரு. என்ன எதுன்னு கண்டுக்கல. ஆனா வேக வேகமா ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு கோயில் ஒன்று கட்டினாரு. ராமர் கோயில் அதுக்கு பேரு. அப்படி ராமர் கோயில் கட்டுவதால் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? பசி பற்றி தீர்ந்து விடுமா? தரமான கல்வி கிடைக்குமா? சுகாதாரம் கிடைக்குமா? அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இதோ ராமர் கோயில் கட்டுவது குறித்து ஒரு பாடல். ராமருக்கு கோயில கட்டண நம்ம நாட்டுல ராத்திரியில சோறு இல்ல ரொம்ப வீட்டுல வீட்டுல இல்லப்பா சோறு. மக்களுக்கு சிறைய பாரு 3000 கோடி. எப்பா எத்தனை ஆயிரம் கோடி? 3000 கோடி. அடே கப்பா 3000 கோடியும் நமக்கு தெரு கோடி கூட மிஞ்சாத பழகுது. அப்புறம் பட்டினி பட்டியலில் இந்தியாவை தேடி முடி தேடி பிடிக்க வேண்டிய வேலையாக ஆகிப்போச்சு. இந்தியாவை தேடி முடி. ராமருக்கு கோயில கட்டுன நம்ம நாட்டுல ராத்திரியில சோறு இல்ல ரொம்ப வீட்டுல. ராமருக்கு கோயில கட்டுன நம்ம நாட்டுல ராத்திரியில சோறு இல்ல ரொம்ப வீட்டுல. மக்களுக்கு சிறைய பாரு 3000 கோடி. மக்களுக்கு சிறைய பாரு 3000 கோடி. இந்தியாவை தேடி முடி. இந்தியாவை தேடி முடி. ராமருக்கு 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 கோயில கட்டண நம்ம நாட்டுல ராத்திரியில சோறு இல்ல ரொம்ப வீட்டுல. அரிசிக்கு வரி போட்ட மக்களாட்சி மன்னர் மொழி மக்களாட்சி மன்னர். அரிசிக்கு வரி போட்ட மக்களாட்சி மன்னர் மொழி மக்களாட்சி மன்னர். அதற்கு வரி கோச்ச அதற்கு வரி கோச்ச ஏழைகளின் ரட்சகரே ஏழைகளின் ரட்சகரே. செங்கோல் காட்டி செங்கோல் காட்டி செங்கோல் காட்டி மக்கள் அல்லல் படுத்து மோடு அல்லல் மடுத்து மோடு. போராடுற விவசாயிக்கு போலீஸ் லத்தியடி போலீஸ் லத்தியடி. ராமருக்கு 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 கோயில் கட்டுன நம்ம நாட்டுல ராத்திரியில சோறு இல்ல ரொம்ப வீட்டுல. புத்தா போட்டு நடைய போடுற மூட்டை பத்தா போட்ட மடைய போடுற ஏன்னு. புத்தா போட்டு நடைய போடுற மூட்டை பத்தா போட்ட மடைய போடுற ஏன்னு. ஆடை உணவுக்கு நீ தடை போட்டு முத்தமரு. ஆடை உணவுக்கு நீ தடை போட்டு முத்தமரு. அரசியல் சட்டத்தையே அரசியல் சட்டத்தையே அரசியல் சட்டத்தையே அழிக்க வந்த தேச பக்தரே போலே தேச பக்தரே. ராமருக்கு ராமருக்கு கோயில கட்டுன நம்ம நாட்டுல ராத்திரியில சோறு இல்ல ரொம்ப வீட்டுல. ராமருக்கு கோயில கட்டுன நம்ம நாட்டுல ராத்திரியில சோறு இல்ல ரொம்ப வீட்டுல. மலிந்து போல ஊழல் ஒழிக்க மத
பெரியவர்களே, நண்பர்களே, வாக்காளர்களே, எதற்காக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும்? எதற்காக இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும்? நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இதோ உங்களுக்கு சொல்லுவதற்காக வாக்குகளை சேகரிக்க எங்கள் மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் எம் சிவக்குமார் அவர்கள் உங்கள் மத்தியிலே. ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வாக்காளர் பெருமக்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்தியா கூட்டணி சார்பிலே போட்டியிடுகின்ற ஆரணி நாடாளுமன்ற வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் எம்.எஸ். தரணிவேந்தனை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடந்த 6ஆம் தேதி முதல் பட்டி தொட்டி எங்கும் கலை குழுவோடு, பாடல் குழுவோடு வாக்காளரை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிற தகைசால் தமிழர் தோழர் சங்கரையா கலைக்குழுவை சார்ந்த கலைஞர்களை, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போரூர் பகுதி தலைவர்களை, இங்கே வருகின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற வாக்காளர் பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் 18வது நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் எல்லோரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உதயசூரியனுக்காக வாக்களிப்பது என்பது ஒரு 5 ஆண்டு காலத்தை, 5 ஆண்டு காலத்திற்கு ஒரு சரியான ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்குவதற்கான முயற்சி. நீங்கள் 2004 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகளோட ஆதரவோடு 2004 மன்மோகன் சிங் முதல் ஆட்சியில் மிகப்பெரிய நன்மைகளை இந்தியாவிலே அதற்காக போராடி பெற்றுக் கொடுத்த மார்க்சிஸ்ட் கட்சி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் 2004 இன்றைக்கு ஒரு மனிதன், தனி மனிதன் தன்னுடைய உரிமையை தான் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலை பெற வேண்டும் என்று சொன்னால் 2004க்கு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோடு ஆட்சி அமையாத பொழுது 2004 தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லாத மிக கிடையாது. அதே போல இன்றைக்கு கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்கள், சிறு குறு விவசாயிகள் பயன்பாட்டு கொண்டிருக்கிற, குறிப்பாக இந்தியாவில் இருக்க ஏழை எளிய மக்கள் அரசின் பணத்தை நேரடியாக கையெழுத்து போட்டு வாங்குகிற ஒரு திட்டத்தை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை கொண்டு வந்தது 2004 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அமைந்த அந்த அரசு. இந்த 2024 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் சொல்லனா துயரங்களை பிஜேபி அரசாங்கத்தால், பாரதிய ஜனதா கட்சியால், மோடியால், மோடியின் கொள்ள கூட்டத்தால் மிகப்பெரிய பாதிப்புக்கு இந்திய மக்களாக இருக்கிறோம். சற்று முன் கலைக்குழு தோழர்கள் பாடல் வரிகளில் நாம் பட்டுக் கொண்டிருக்கிற கடுமையான கஷ்டங்களை பாடல் வரிகளில் எழுதி சொன்னார்கள். அந்த பாடல் வரிகள் நாம் நினைத்து பார்க்க இனி இப்படி ஒரு ஆட்சி வேண்டாம் என்பதை தெல்ல தெளிவாக பாடல சொன்னார்கள். 2014 போல மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு இந்திய நாடாக இருக்காது, இப்படி ஒரு தேர்தல் நடக்காது என்று சொல்லி நாம் சொல்லவில்லை, மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லவில்லை. இந்தியாவுடைய நிதி அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன், மோடிக்கு அடுத்து, ராஜ்நாத் சிங்குக்கு அடுத்து, அமித்ஷாவுக்கு அடுத்து இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமனை கணவர் பிரகலாத் பிரபாகரன் சொல்லுகிறார், இந்த முறை 2024 பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? இனி 2029 தேர்தல் இருக்காது, இந்தியா என்கின்ற ஒரு நாடு இருக்காது, அகண்ட பாரதம் என்று சொல்லி இந்திய மக்களை பிளவுபடுத்துகிற வேலையை மோடி செய்வார். அதே போல கொள்ளை கூட்டத்தை சேர்ந்த அதானி அம்பானி கும்பல் மேலும் மேலும் வரும். எனவே நீங்கள்
கட்சியை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் கணவர். அவர் சாதாரண கிடையாது, ஒரு பொருளாதார நிபுணர், ஒரு அறிஞர், ஆய்வாளர். அவர் சொல்றார், சும்மா சொல்லல, ஆய்வு பண்ணி சொல்லுகிறார். இந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி அரசாங்கம் செய்தது நீங்க ஒண்ணா எடுத்து பாருங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி 13ஆம் தேதி பிஜேபி ஒரு விளம்பரம் கொடுத்தார்கள். அது என்ன சொல்லியிருக்கிறாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்போது பெரிய அளவுக்கு நாங்கள் இந்தியாவை மேலும் பலப்படுத்துவோம். அது ஒண்ணா சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி 2014 11 விமான நிலையம் இருந்துச்சாம். இப்போ ஆட்சிக்கு வந்து மாத்திட்டாங்க. நீங்க அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. பொழுது வாக்கு 11 விமான நிலையங்கள் 19 மாறி இருக்கிறது. 8 விமான நிலையம் கூடி இருக்கிறது, தப்பு கிடையாது. ஆனால் எத்தனை விமானங்கள் இருக்கிறது இந்தியாவுக்கு? ஏர் இந்தியா என்கிற விமானம் 2014 மோடி ஆட்சி போது இருந்தது. இன்றைக்கு அது இருக்கிறார் கேட்டா அது டாடா கிட்ட இருக்கு, வித்தாச்சு. 11 விமானங்கள் இருக்கும் பொழுது 2 கம்பெனிகள், ஏரோப்ளேன் கம்பெனி இந்தியாவோட வந்தது. இன்றைக்கு ஒரு விமானம் கூட இல்லாத பண்ணிட்டு மோடி சொல்றாரு 19 விமான நிலையம் கட்டியிருக்கிறேன். 13ஆம் பேப்பர், எல்லா பேப்பர்ல வந்திருக்கிறது. பொய்யை சொல்லி ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உண்மையை பேசல. நான் கேட்க விரும்புகிறேன், மோடி எத்தனை முறை வந்திருக்கிறார்? 2 மாசத்துல தமிழ்நாட்டுக்கு 9 முறை வந்திருக்கிறார். 9 முறை வந்து நான் என்ன செய்தேன் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் கேட்டா சொல்லல. நான் ஜிஎஸ்டி போட்டேன், ஜிஎஸ்டி வரியால் தமிழ்நாட்டுக்கு இந்த நன்மை நடந்திருக்கிறது, எனவே ஓட்டு போட்டு கேட்டார்னா அது நியாயம் இருக்கும். நான் நீட்டு தேர்வை கொண்டு வந்தேன், நீட்டு தேர்வால தமிழ்நாட்டுக்கு இந்த நன்மை கிடைத்திருக்கிறது, ஓட்டு போடுன்னு கேட்டா நியாயம் இருக்கிறது. நான் 10 ஆண்டு கால ஆட்சியிலே விவசாயியுடைய வருமானத்தை உயர்த்தி விட்டேன், வாக்கு போடுன்னு சொல்ல நியாயம் இருக்கிறது. வாக்காளர் பெருமக்களே, இதில் எதையுமே அவர் செய்யவில்லை. விமான நிலையம் கட்டியதை பெருசா சொல்றார், விமானத்தை எல்லாம் வித்துட்டு விமான நிலையம் கட்டியதை சொல்லுகிறார். நீங்கள் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து பொதுத்துறை நிறுவனங்களை கடைசியாக இருந்த மன்மோகன் சிங், அதற்கு முன்னாடி பிஜேபி இருந்த வாஜ்பாய் உள்பட பொதுத்துறை நிறுவனம் 1-2 உருவாக்கி இருக்கிறாங்க. மோடி 10 ஆண்டு காலத்தில் புதியதாக ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை எங்க உருவாக்கி இருக்கிறார் கேட்டா ஒன்றுமில்லை. பொதுத்துறை நிறுவனம் முழுவதையும் வித்திருக்கிறார். யாருக்கு வித்திருக்கிறார்? நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, சற்று சிந்திக்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்த மக்களை இந்தியாவில் மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக இந்துக்களை முஸ்லிம்களும் மோதவிட்டுத்தான் பிஜேபி செய்திருக்கிற மிக முக்கியமான வேலை. ஒன்றாயிருந்த கிறிஸ்துவர்களை மணிப்பூர் போன்று மக்களை பிளவுபடுத்தியதுதான் பிஜேபி செய்திருக்கிற வேலை. எனவே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? நீங்க இன்றைய தினம் 100 கேள்விகளை கேட்டு பத்திரிகை செய்தித்தாள் கொடுத்திருக்கிறார். திமுக ஆட்சி அதை பண்ணிச்சா இதை பண்ணிச்சான்னு கேட்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, மக்கள் கேட்கிறார்கள். 15 லட்சம் ரூபாய் போறேன்னு சொன்னீங்க, ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் சொன்னீங்களே, கருப்பு பணத்தை பிடிப்பேன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? 2014 இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளில் பதுக்கியிருந்த பணம் மொத்தமே 34,000 கோடி ரூபாய். 34,000 கோடி ரூபாய். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து வெளிநாட்டில் பதுக்கப்பட்டிருக்கிற பணம் 96,000 கோடி ரூபாய். ஏறக்குறைய 3 மடங்காக பதுக்கல் பணம் என்பது பிஜேபி ஆட்சியிலே அதிகரித்திருக்கிறது. இவர்தான் 2014 சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை புடிச்சு வந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுவேன் சொன்னார். 2014 அறிக்கை, 19 அறிக்கை, 24 13ஆம் தேதிக்கு அறிக்கையே வெளியில்லைங்க. இந்தியாவில் பல கட்சி, சின்ன கட்சி, லட்சப்பேர் கட்சி கூட தேர்தல் அறிக்கை வெளியிடறாங்க, இதை செய்வோம் அதை செய்வோம். பெரிய கட்சி, 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி, இந்தியாவை கூறு போட்ட கட்சி, இந்தியாவை பொதுத்துறை வித்த கட்சி, மக்களை பலப்படுத்திய பிஜேபி 18வது நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையே வெளியிடல. சரி, எல்லாரும் வெளியிட்டாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் வெளியிட்டாச்சு, திமுக வெளியிட்டாச்சு,
கம்யூனிஸ்ட் வெளியிட்டாங்க, பல கட்சிகள் வெளியிட்டாச்சுங்க. பிஜேபி 30ஆம் தேதி மார்ச் மாசம் 30ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 16. 16 நாளைக்கு முன்னாடி ஒரு குழு அமைக்கிறாங்க. எவ்வளவு அறிவாளி பாருங்க. உண்மையிலேயே மக்கள் மீது பற்றிருந்தால், தேசத்தின் மீது பற்றிருந்தால் என்ன செய்ய வேண்டும், மக்களின் கோரிக்கை என்ன, ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல. அதுக்காக முன்னாடி கூடாம 30ஆம் தேதி ராஜ்நாத் சிங் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. நாம் எல்லாம் போய் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். மோடி யாருக்கானவர்? மோடி எதை செய்து கொண்டிருக்கிறார்? 30ஆம் தேதி குழு அமைச்சு அந்த குழுவுக்கு 14 நாள் அறிக்கை கூடாம 14ஆம் தேதி அறிக்கை வெளியிடுறாங்க. 14 நாள்ல அவங்களுக்கு எத்தனை பரிந்துரைகள் தெரியுமா? 15 லட்சம் பரிந்துரைகள். 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 15 லட்சம் பரிந்துரையை படிக்கிறார். யாரு? ராஜ்நாத் சிங். படிச்சு ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. நான் சற்று கேட்க விரும்புறேன். 14 நாள் 15 லட்சம் அறிக்கை பரிந்துரை வருது. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம்? 24 மணி நேரம். ஒரு மணிக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். 24 × 60 போட்டீங்கன்னா 1440 நிமிஷம். 1640 நிமிஷத்தை நீங்க 60ஆல பெருக்கினீங்கன்னா 86,440 நொடிகள். ஒரு நொடிக்கு ஒரு பரிந்துரையை படித்து நீ ஆய்வு பண்ணியிருந்தாலும் கூட, அதாவது பொய் சொல்றதுல பிஜேபி கெட்டிக்காரன் எவ்வளவு கிடையாது. 86,000 மணித்துளிகள். 86,000 மணித்துளிகள்ல 14 நாளுக்கு போட்டிகள் எவ்வளவு வருதுன்னா 12,09,000 மணித்துளிகள். செகண்ட் நொடிகள். ஒரு நொடிக்கு ஒரு பரிந்துரை படித்திருந்தாலும் கூட 12,09,000 பரிந்துரை தான் நீ படித்திருக்க முடியும். ஆனா அறிக்கை சொல்றாங்க 15 லட்சம் பரிந்துரைகளை படித்து ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க? பொய் சொல்றாங்க. என்ன பொய்? அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பிஜேபி அறிக்கையில என்ன சொல்றாங்க? 5 கோடி பேர் தான் இந்தியாவில் ஏழைகள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவசமாக 5 கிலோ அரிசி அல்லது 5 கிலோ கோதுமை தருவேன். எவ்வளவு பேருக்கு தருவேன்னா 80 கோடி மக்களுக்கு தருவேன் சொல்லி இருக்கிறார். முதல் அறிக்கை என்ன சொல்லுது? 5 கோடி பேர் ஏழைன்னு சொல்லுது. அடுத்து ஏழைகளுக்கு நான் கொடுப்பது என்பது 80 கோடி பேருக்கு தருவேன் சொல்றாங்க. எது உண்மை? நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, 80 கோடி ஏழைகளில் நானும் ஒருவன், நீங்களும் ஒருவர். 5 கோடி என்பது பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுகிற வேலை. இந்த 80 கோடி பேருக்கு உங்களுக்கு நேரடி கொள்முதல் பொருளை கொள்முதல் செய்ய வேண்டும். அதற்கான எந்த திட்டமும் பிஜேபி அறிக்கையில் இல்லை. அப்படியே என்ன அர்த்தம்? கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். 5 லட்சம் மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்து சொல்லுகிறார்கள். அடுத்து ஒன்று சொல்றாங்க, ரொம்ப அருமையானது. பல்வேறு விதமான விவரங்கள் மோசடியாக அந்த அறிக்கையில் இருக்கிறது. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊழலை ஒழிப்பு எப்படி ஒழிப்பீங்க? நண்பர்களே, பெரியவர்களே, வாக்காளர்களே, 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது இவருடைய நண்பர் அதானி, அம்பானிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அதானி, கௌதம் அதானி, அவரு 2014 சொத்து மதிப்பு என்ன? $6.6 பில்லியன். அப்படின்னா 50,000 கோடி ரூபாய். வெறும் 50,000 கோடி ரூபாய் தான் அதானியோட சொத்து மதிப்பு 2014. 2021 எவ்வளவு மாறுகிறது? தோழர்களே, வாக்காளர்களே, 4,42,000 கோடியாக மாறுகிறது. எத்தனை வருஷத்துல? 2014, 2021 7 வருஷத்துல மாறுது. ஒரே வருஷத்துல 2020 எவ்வளவு மாறுதுன்னு சொன்னா 7,74,000 கோடியா மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே வருஷத்துல 3,32,000 லட்சம் கோடி ரூபாயை இந்திய மக்கள் வந்து கொள்ளடித்திருக்கிறார்கள். இந்த 2022 என்ன காலம்? வாக்காளர் பெருமக்களே, அதுதான் கொரோனா காலம். 2020-21 கொரோனா காலம். இந்த கொரோனா காலத்தில் அதானியின் சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கிறது, நம்முடைய சொத்து மதிப்பு குறைந்திருக்கிறது. நாம் கடனாளராக மாறியிருக்கிறோம், கந்து வட்டிக்காரனை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மோடியின் நண்பர் அதானி
நான் 3,32,000 கோடியை சம்பாதித்திருக்கிறார். அப்படியே என்ன அர்த்தம்? மோடி கடைக்கண் பார்வையாளர் வளர்ந்திருக்கிற அதானி. இன்னைக்கு அதானி சொத்து மதிப்பு என்ன? 7 லட்சம் கோடி. அவருக்கு என்னெல்லாம் இருக்காது? 16 விமான நிலையங்கள் சொந்தம், 14 ஆர்பருக்கு சொந்தம். இந்தியாவில் உருவாக்கப்படுகிற மின்சாரங்கள், சூரிய மின்சாரம் அனைத்தும் அவருக்கு சொந்தம். எனவே இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அபகரித்திருக்கிற மோடியோட சொத்து, அதான சொத்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சொத்து குறைந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க கேட்கிறார் மோடி. அதானி போன்ற பல அதானிகளை உருவாக்குவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க கேட்கிறார். நண்பர்களே, ஊழலை ஒழிப்பேன் சொல்றதுனாலதான் இந்திய அரசாங்கத்துடைய சிஏஜி அறிக்கை சொல்லுவது. என்ன சொல்றாங்க அவங்க? மோடி ஆட்சியில் 7 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வந்திருக்கிறது. எத்தனை ஊழல் படுறதே இல்லையா? செத்து போன ஆதார் அட்டையை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நான் இன்சூரன்ஸ் கொடுத்தேன்னு சொல்லி லட்சக்கணக்கான கொள்ளடிச்சுக்கிறாங்க. பாரத் மாலா திட்டம், பேரு பாரத். பாரத்தில் பேர் வந்தாலே பிஜேபி சொன்னாலே அது ஃப்ராடு பேரு. பாரத் என்று சொன்னாலே அது ஃப்ராடு. பாரத் மாலா திட்டம், ரோடு போற திட்டம். 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய், 27 கிலோமீட்டர் போடுகிறாங்க. எவ்வளவு அதில் மட்டும் கொள்ளடிச்சிருக்காங்க? பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அதில் கொள்ளடிக்கிறாங்க. 1 கிலோமீட்டருக்கு 250 ரூபாய், 250 கோடி ரூபாய். 18 கோடி திட்டம், கொள்ளையடித்தது 250 கோடி. இப்ப இந்த தேசத்தை கொள்ளையடிப்பதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை பிஜேபி கேட்கிறது. பிஜேபி தொகுதியில் யார் கூட்டணி இருக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சி. நண்பர்களே, பெரியவர்களே, வாக்காளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்களே, வாக்காளர் சிந்தியுங்கள். பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதிக்கு எதிரான கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக பிறந்த கட்சி. எம்ஜிஆர் பேரில் சமூக நீதிக்காக, இடஒதுக்கீடுக்காக உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு சமூக நீதியையும் இடஒதுக்கீடையும் காலி பண்ற, தீர்த்து கட்ட பிஜேபி சேர்ந்திருக்கீங்களே, நீங்கள் வாழ்வதே கஷ்டம். இனிமேல் உங்களை பிஜேபி விடாது. விடாது கருப்பு சொல்ற மாதிரி பிஜேபி விடாது காவி. ஒரு ஆளை தொட்டான காலி. நண்பர்களே, தமிழ்நாட்டில் பார்த்தோம், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு மிகப்பெரிய உச்சாரி இருந்த சசிகலாவை சந்தித்த பொழுது மோடி தலை மேல் கை வைத்தார். அவர் நல்ல நிலைமை என்ன ஆனது? இன்னைக்கு சசிகலா என்கிறார்கள் தெரியல. ஓ பன்னீர்செல்வத்தை தட்டி கொடுத்தார். இன்னைக்கு அவர் சுயாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் சுயாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார். எடப்பாடியை ஆள தலைவினார். இன்றைக்கு மறைமுக கூட்டாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே பிஜேபி யார் போனாலும் அவர்கள் கரைந்து போவதுதான் இயற்கை இந்தியாவின் வழக்கமாக இருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்ல ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறோம். நீங்க பிஜேபி இருப்பது என்பது இந்தியாவுக்கு நல்லதல்ல. அதைவிட மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. நீங்கள் பிஜேபி இருப்பது சமூக நீதிக்கு நல்லதல்ல. அதைவிட மிக முக்கியமானது இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது நல்லதாக இல்லை. எனவே வருகின்ற தேர்தல் என்பது சமூக நீதிக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கிற போராட்டம். இந்த சமூக நீதிக்கும் ஜனநாயகத்தினுடைய போராட்டத்தில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும், சமூக நீதி வெல்ல வேண்டும். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிற எம்.எஸ். ஜெயலலிதா அவர்களுக்கு போரூர் தொகுதி மக்கள் அதிகப்படியான வாக்குகளை உதயசூரன் கருத்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பிரச்சாரத்தை அடுத்த கட்டமாக எல்ஐசி நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம் என்று சொல்லி வாக்களிப்போம். உதயசூரியன் நமது வாக்கு, நமது வாக்கு, ஜனநாயகம் பாதுகாக்க, ஜனநாயகம் பாதுகாக்க, ஜனநாயகத்தை வீழ்த்த, மோடியை தோற்கடிக்க, மோடியை தோற்கடிக்க வாக்களிப்போம் உதயசூரியன்.